இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து Canon IR3035 மிஷினோட ஃபியூசர் யூனிட் மட்டும் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் அடிக்கடி பேப்பர் ஜாம் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் ஜாம் ஆகும்போது ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும், பிக்கப் யூனிட்டை பார்க்கணும், பேப்பர் ட்ரேயில் செக் பண்ணி பார்க்கணும். அதில் வந்து பிக்கப் ரப்பர் ஏதாவது ஃபால்ட்டாக இருந்தாலும் நமக்கு பேப்பர் ஜாம் ஆகும். இப்போ அதை தாண்டி பேப்பர் வருது, அதுக்கடையில் இந்த ஃபியூசர் யூனிட்டில் கரெக்டாக ஜாம் ஆகிட்டே இருக்குது. கண்டினியூஸாக இதே மாதிரி ஜாம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபியூசர் யூனிட் தான் நம்ம சர்வீஸ் பண்ணி ஆகணும். இப்போ நான் அந்த யூனிட்டை அப்படியே பேப்பர் ஜாம் ஆனதோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது பார்த்தாக்கா தெரியும், கரெக்டாக இதில் போயிட்டு நமக்கு இந்த சைடு அவுட்புட்டில் இங்கிட்டு பேப்பர் வரவே இல்லை. இந்த மாதிரி இந்த சென்சாரோட இங்கே நின்றுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதில் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணி ஆகணும் ஃபியூசர் ஃபிலிமில். இல்லைனா என்ன பண்ணணும், ஃபியூசர் ஃபிலிம் டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபிலிம் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்போ தான் ஈஸியாக புரியும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதை சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் என்ன பண்ணிவிட்டேன், ஜாமான பேப்பரை எடுத்துட்டேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போவோம். ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலரில் இருக்கிற இந்த பிளேட் நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். இதுக்கு வந்து இங்கிட்டு உள்ள ஸ்க்ரூவும் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணோன்னா இப்படி எடுத்தாவே இது வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த பிளாக் கலர் இதை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கு கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இதையும் தனியாக ரிமூவ் பண்ணிக்கிறேன் அண்டு இதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இதை ரிமூவ் பண்ணும்போது கரெக்டாக ரிமூவ் பண்ணுங்கள். இந்த கியர்ஸ் வந்து எக்காரணம் கொண்டும் உடஞ்சிராமல் பார்த்துக்கணும். இதை அங்கிட்டு தனியாக நம்ம வச்சுருவோம். ஓகே, இப்போ இந்த 2 பார்ட் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த யூனிட்டை வந்து நான் அப்படியே இங்கிட்டு திருப்புறேன். ஃபியூசர் யூனிட் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இப்போ நான் அந்த யூனிட்டை நான் திருப்பி வச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல உள்ள ஒரு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் சர்வீஸோட ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுக்கு புரியும். இந்த யூனிட் சர்வீஸ் பண்ணும்போது எக்காரணம் கொண்டும் ஹீட்டாக இருக்கும்போது எடுத்து சர்வீஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இதோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பிளேட்டில் உள்ள எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இதை அப்படியே நான் திருப்பி வைக்கிறேன். இதில் முக்கியமாக ஒரு ஸ்டெப்பு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு சென்சார் இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதை வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு சென்சார் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபியூசர் ஃபிலிமில் இந்த இடத்துல ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, இந்த 2ம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து மிஷினில் வந்து எந்த ஒரு எரர் கோடும் வராமல் கண்டினியூஸாக ரன் ஆகும். சப்போஸ் இதை வந்து இதுக்கு பதிலாக நம்ம இங்கிட்டு மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எரர் கோடு வரும். ஸோ இதை மாட்டும்போது நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த சென்சாரும் இந்த ஒயிட் லைனும் கரெக்டாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த 2 லாக்கையும் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். இந்த 2 ஸ்க்ரூ கொஞ்சம் எடுத்துட்டோம் அப்படின்னாவே இது கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கும். இதை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்படி ரிலீஸ் பண்ணோம்னா இது வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு உள்ள ஒரு பிளாக் கனெக்டர் ஒன்று இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ண போகிறோம்.
தென் உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிளாக் கலர் கனெக்டர் இருக்குல்ல, இந்த ஹீட்டர் எலிமெண்ட்டுக்கு போகிற கனெக்டரு இங்கிட்டு ரிமூவ் பண்ணுறேன். இதே மாதிரி இங்கிட்ட ஒரு கனெக்டர் இருக்கும், இதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹீட்டர் யூனிட்டோட இன்னும் ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் இது உள்ளே இருக்கும். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த ஃபியூசர் யூனிட் வந்து எனக்கு அடிக்கடி பிரித்து பழக்கமானதுனால எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தெரியும். பட் ஃபஸ்ட் டைம் யாரும் இதை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இந்த வீடியோவுக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்கு பழக்கப்பட்டதுனால இதை நான் வந்து தொடர்ந்து ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் நான் ஹீட்டர் யூனிட்டை மேலே எடுக்கிறேன் அப்படியே. ஓகே, இப்போ இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபிலிம் வந்து கிட்டத்தட்ட நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இருந்தாலுமே ஜாம் ஆகுது அப்படின்னா என்ன ரீசனாக இருக்கும்னா, இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு க்ரீஸ் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் கொஞ்சம் தொடச்சி விடணும். தொடச்சிட்டோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த யூனிட்டை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதோட காஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இந்த யூனிட்டை வந்து நான் தனியாக வச்சுக்கிறேன், இந்த ஹீட்டர் யூனிட்டை. நெக்ஸ்ட்டு இந்த லைனில் நம்ம செக் பண்ணணும். இதில் வந்து டோனர் ஏதாவது ஒட்டிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேப்பர் ஜாம் ஆகும். இந்த பாட்டம் ரோலர் ஆர் ப்ரெஷர் ரோலர்னு சொல்லுவாங்க. இதுவும் நல்லா ஒரு ஃப்ரீயாக சுற்றுதா, எங்கேயாவது சுருங்கியிருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக இதுலேயும் சுருங்கியிருக்கு, பட் அந்தளவுக்கு இல்லை. காப்பீஸ் இன்னும் கொஞ்சம் ரன் ஆகும். ஸோ நான் இந்த பாட்டம் ரோலர் சேஞ்ச் பண்ணாமல் இதே கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த யூனிட்டை தனியாக வச்சுட்டு இப்போ க்ரீஸ் அப்ளை பண்ணுற அந்த ஒரு இதை பார்ப்போம், ப்ராசஸ் என்னங்கிறது. இந்த வீடியோவில் பார்க்கும்போது சர்வீஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணும்போது தான் அதில் உள்ள இதெல்லாம் தெரியும். ஏன்னா இது அதிகமான டெம்பரேச்சரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த வீடியோ வந்து நான் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் பண்ணுறேன். என்கிட்ட இது மாதிரி வேறு ஃபியூசர் யூனிட் இருக்குது. அதனால் இந்த இதை மட்டும் நான் எடுத்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு இருக்கட்டுமேன்ட்டு இந்த வீடியோ நான் இது பண்ணுறேன். இப்போ இந்த கனெக்டர் இதை எடுத்துட்டோம். சம்டைம்ஸ் இதுவுமே உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதையும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதே மாதிரி இங்கிட்டும் நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த கிளாஸ் இருக்கும், ஹீட்டர் கிளாஸ் இருக்கும். இதுதான் ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவ். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம எடுக்கணும். வெளியில் எடுக்கும்போது இந்த ஃபிலிம் எக்காரணம் கொண்டு கிழிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த ஹீட்டர் யூனிட்டையும் எடுக்கும்போது கீழே எதுவும் போட்டுறக்கூடாது. இப்போ இந்த ஃபிலிம் நான் தனியாக வச்சிடுறேன். இதையும் பத்திரமா அப்படியே வச்சிடுறேன். இதை கேர்ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பபிள்ஸ் உள்ள ஒரு பேப்பர்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த யூனிட் நம்ம தனியாக எடுத்துட்டோம். இந்த கிளாஸ் வந்து நம்ம தனியாக ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பார்ட்டும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். பட் அது நமக்கு இப்போ நீட் இல்லை. நமக்கு வேண்டியது க்ரீஸ் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் பண்ண போகிறேன். இப்போ இதில் நிறைய பழைய க்ரீஸ் ரொம்ப அழுக்காக இருக்குது. இப்போ இதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஐபி சொல்யூஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐபியை ஜஸ்ட்டு இதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு நல்ல க்ளீனான ஒரு கிளாத் வச்சு நம்ம இதை நல்லா வைப் பண்ணிட்டாவே போதும். வைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் க்ரீஸ் அப்ளை பண்ணுற அந்த ஸ்டெப்பை நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நான் அதில் ஐபி சொல்யூஷனை கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு க்ரீஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபிலிம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபிலிம் உள்ளுக்குள்ளே ஏதாவது பழைய க்ரீஸ் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இல்லை ஒரு ரொம்ப சாஃப்டான கிளாத்து உள்ளே கொடுத்து அந்த ஆப்போசிட்டில் நம்ம எடுத்தோம்னா அதுவே க்ளீன் ஆகிரும். இப்போ இதில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லை. அதே மாதிரி பழைய க்ரீஸ் எதுவுமே ஒட்டிகிட்டு இல்லை. அதனால் இதை நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் க்ரீஸ் மட்டும் அப்ளை பண்ண போகிறோம். க்ரீஸ் வந்து இதுக்குன்னே தனியாக இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த பைக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி க்ரீஸ்லாம் எக்காரணம் கொண்டு இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலும் என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட காப்பீஸ் வரையில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜாம் ஆகி நின்றுடும். இதுக்குன்னே தனியாக இருக்குது இந்த க்ரீஸு. இது சர்வீஸ் பண்ணுற இடத்துல அவங்கள்ட்ட கேட்டால் கிடைக்கும். இந்த க்ரீஸ் அதிகமாகவும் அப்ளை பண்ணக்கூடாது, கம்மியாக தான் அப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபிலிம் வாங்கும்போதே பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு
குறிப்பிட்ட அளவு க்ரீஸ் அதிலே வந்துடும். அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் தனியாக வாங்கி வச்சுருக்கேன், எப்போவுமே தேவைப்படுங்கிறதுனால. நம்ம சேனலில் தொடர்ந்து காப்பியர் மிஷின்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. என்ன காரணம்னா, நம்ம க்ரீஸ் வந்து ஈவனாக அப்ளை பண்ணணும். ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாக அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணால் ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஈவனாக பண்ணணும். இப்போ நான் இந்த ஃபிலிம் எங்கிட்ட வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அந்த யூனிட்டை கொண்டாந்து இங்கே வைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த சென்சாரும் இந்த ஒயிட் லைனும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதனால் அதை யூனிட்டை கொண்டாந்து இங்கே வைக்கிறேன். இப்போ நான் யூனிட் கொண்டாந்து வச்சிட்டேன். இப்போ இந்த சென்சார் வந்து இங்கே இருக்குது. இந்த ஒயிட் லைனு இந்த சைடு தான் வரணும். இப்போ இந்த ஃபிலிம் வந்து இந்த பொசிஷனில் நான் அதில் கொடுக்க போகிறேன். இது முக்கியமாக இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஃபிலிம் டேமேஜ் ஆகக்கூடாது. அப்படியே ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த எண்டுக்கு வந்துடும். கரெக்டாக இந்த எட்ஜோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிட்டும் இப்படி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் டஸ்ட்டு ரொம்ப இருந்துச்சுன்னா இதையும் தொடச்சிக்கலாம். இது க்ளீனாக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கிட்டு உள்ளது. இந்த வீடியோ பார்த்து இதுக்கப்புறமும் சர்வீஸ் பண்ணுறதுல டவுட்டாக இருக்குது அப்படின்னா, வீடியோ பார்க்குறவங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வச்சு பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ஹீட்டர் வந்து கரெக்டாக இந்த பொசிஷனில் இருக்கணும். ஸோ இப்போ அது லாக் ஆக மாட்டேங்குது. எங்கேயோ ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இந்த இத்தனை தடவை சர்வீஸ் பண்ணியிருக்கேன். பட் நானே இந்த பாருங்கள் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து இதுக்குள்ளே கொடுக்கணும். அதனால தான் லாக் ஆகலை. ஸோ இப்போ லாக் ஆகிடுச்சு. கரெக்டாக இந்த எட்ஜும் கரெக்டாக அதில் பொசிஷனில் உட்காரணும். நெக்ஸ்ட் இப்படி உட்காந்ததுக்கப்புறம் லைட்டாக அதை தொடச்சி விட்டால் போதும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ டிஸ்கனெக்ட் பண்ண கனெக்டர்ஸ் எல்லாம் இதில் ரீகனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த ஒயிட் லைன் சென்சாரை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். அதை கரெக்டாக மாட்டிட்டு இந்த யூனிட்டை திருப்பி மாட்டிவிட்டேன். ஸோ இப்போ திரும்ப நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கிட்டு மாட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் எத்தனை டைம் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணாலும் நமக்கே ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரத்தான் செய்யும். ஏன்னா ஒவ்வொன்றும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது இருக்கிறதுனால மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு உள்ள இந்த புஷ்ஷு நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ரெண்டு புஷ்ஷை இன்சர்ட் பண்ணும்போதும் கரெக்டாக பண்ணணும். இங்கிட்டு உள்ளது அங்கிட்டு, அங்கிட்டு உள்ளது இங்கிட்டு அப்படி போட முடியாது. போட்டாலும் செட் ஆகாது. ஓகே, இதை சீட்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஒயர் இருக்குல்ல, இது வந்து உள்ளே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பண்ணிடுவோம்.
எப்போவுமே இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு லூஸ் கனெக்ஷன் இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் கனெக்டரை இன்சர்ட் பண்ணுறோம். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸிங் தான் இருக்கும். பட் அதுவுமே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். இந்த இதாட்டம் பாருங்கள், இது ஒரு மாதிரி கொடன்னு ஆடுது. இது இப்படியெல்லாம் ஆடவே கூடாது. ஏன்னா இது அதிகமாக நல்லா உழைச்சிருச்சு இந்த யூனிட்டு. அதனால் வந்து அதே மாதிரி இங்கிட்டு உள்ள கனெக்டரையும் கனெக்ட் பண்ணணும். இப்போ அதுவும் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பிளாக் கலர் ஒயர் இந்த பக்கம் தான் வரணும். சப்போஸ் இங்கிட்டலாம் வரக்கூடாது. இங்கிட்டலாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த கியர் ரொட்டேட் ஆகலை, கண்டிப்பாக ஒயர் டேமேஜ் ஆகும். ஸோ ஒயரிங்ஸும் நம்ம கரெக்டாக செக் பண்ணி பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த 2 லாக்கையும் பழையபடி இந்த பொசிஷனுக்கு கொண்டு வர்றேன். இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த 2 சைடும் வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் கலர் கியரை வந்து நான் லைட்டாக இழுத்து பார்க்க போகிறேன். அப்படி இழுத்தோம் அப்படின்னா இது மாதிரி இது மேலே தூக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் மேலே தூக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபிலிம்மை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் கையில் எப்படி சுற்ற முடியும். திரும்ப லாக் பண்ணிட்டோம்னா இது நல்லா டைட் ஆகிரும். ஓகே, இப்போ அந்த ஸ்டெப்பு முடிஞ்சோடனே இந்த கியரால் இந்த ரைட் சைடு இருக்க கியரை நான் அப்படியே ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். அப்படி ரொட்டேட் பண்ணையில் நமக்கு இந்த ஃபிலிம்மும் கீழே இருக்கிற பாட்டம் ரோலரும் ஈவனாக சுற்றணும். ஓகே, இப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை நம்ம கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒயரிங்கை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த சென்சாரும் இந்த ஒயிட் லைனும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். நம்ம மிஷின் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொட்டேட் ஆகலை, அந்த இடத்துல ஒயிட் லைன் இல்லைன்னா கண்டிப்பாக எரர் கோடு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ பண்ணியிருந்தோம், இங்கே ஒரு ஸ்க்ரூ பண்ணணும். இங்கே 3 ஸ்க்ரூ இருக்கும், நான் ஜஸ்ட்டு 1 தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ போடணும். இது எல்லாமே மாட்டினதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒயரிங்ஸை வந்து கரெக்ட் பண்ணணும். இந்த ஒயரிங்ஸ் கம்ப்ளீட்டாக ஈவனாக இது உள்ளே வந்துடணும். எக்காரணம் கொண்டும் இந்த கியர் சைடெலாம் வந்துடக்கூடாது. ஸோ இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக நான் இப்படி பண்ணி வைக்கிறேன்.
அண்ட் அகைன் இது வந்து ப்ராப்பராக ரொட்டேட் ஆகுதான்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ இது ப்ராப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சைடு உள்ள இந்த ஒயிட் கியருக்கு இதுதான் இந்த லாக்கிங் இது உள்ள ஒரு டீத் இருக்கும். இந்த டீத்தும் அந்த டீத்தும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்படியே இதை வச்சு இது பண்ண போகிறோம். இது மாட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த லாக் ஓப்பனில் வச்சுருக்கேன். இதுதான் க்ளோஸிங்கு. அகைன் இது ஓப்பன், க்ளோஸ். ஓப்பன் மீன்ஸ் என்னென்னா, பாட்டம் ரோலரும் ஹீட் ரோலர் அந்த ஃபிலிமும் அந்த ஒரு குறிப்பிட்ட கேப்பு இதாகும். அப்படி கேப் இதாகிறது தான் நம்ம பேப்பர் ஜாமை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம மாட்டும் போதும் இப்படி ஓப்பன் பொசிஷனில் வச்சுக்கிறேன். இந்த டீத்தும் அதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லாக் பொசிஷன் நான் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். கரெக்டாக இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லாக்கை வந்து இப்படி இழுக்கணும். இழுத்தோம்னா கரெக்டாக இந்த எண்டு வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி இப்போ ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த எண்டில் போய் நிற்கணும். இடையில இங்கனெல்லாம் நின்றுச்சு அப்படின்னா நம்ம இதை கரெக்டாக மாட்டலைன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கே 2 டைம் அப்படி தான் இருந்துச்சு. 3வது டைம் தான் இப்போ மாட்டியிருக்கேன். இது மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். நான் அந்த மெயின் லாக் எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் கலர் இதையும் கனெக்ட் பண்ணுறேன். இது மாட்டும்போது அது மாதிரி இந்த இடத்துல 3 ஹோல்ஸ் இருக்குது. இந்த இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். சென்டர் ஹோலு அந்த 2 இடத்துல பிடிக்கிறது. அதே மாதிரி இந்த சைடு இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகணும். இந்த யூனிட் சர்வீஸ் பண்ணும்போது எப்படி வச்சாலும் ஒரு 20 மினிட்ஸாவது ஆகும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலுமே ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நான் அது கொஞ்சம் வீடியோக்காக நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இது மாதிரி நிறையா பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இது மேலே இந்த கவர் நம்ம பண்ண போகிறோம். லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கவர் அப்படி சீட் பண்ணோம் அப்படின்னா இது உட்காந்துரும். தென் இதில் செக் பண்ண வேண்டியது, இந்த கவர் கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும். நெக்ஸ்ட்டு இதுக்கு 2 சைடும் இந்த சைடும் நம்ம ஸ்க்ரூ பண்ணிடுவோம். ஓகே, இப்போ என்டையர் ஃபியூசர் யூனிட்டும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மிஷினில் மாட்ட வேண்டியதுதான். மிஷினில் மாட்டும்போதும் அதே மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த கரெக்டாக இந்த 3 ஹோல்ஸும் மிஷினில் அதே மாதிரி ஒரு ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அதெல்லாம் உட்காருதான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் கரெக்டாக நம்ம பொசிஷன் உட்காந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு இந்த கனெக்டரை ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். கனெக்ட் பண்ணிவிட்டு மிஷின் ரன் பண்ண வேண்டியது தான். ஓகே, இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.